வணக்க மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது மதகஜராஜா அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படத்துல பாத்தீங்கன்னா விஷால், சந்தானம் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை சுந்தர் சி தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சுந்தர் சியோட படம் அப்படின்னாலே காமெடிக்கு மினிமம் கேரண்டி அப்படின்னே சொல்லலாம். ஆனா இந்த படமும் கிட்டத்தட்ட 12 வருஷங்களுக்கு முன்னாடி வந்த ஒரு படம். ஸோ இப்போ ரிலீஸ் ஆக போதே எப்படி இருக்க போகுது அப்படின்ற பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை. ஏன்னா இது ஒரு கமர்ஷியல் மூவி அண்ட் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மாஸ் கமர்ஷியல் ஃபிளேவர்ல தான் எடுத்திருக்காங்க அப்படின்ற எதிர்பார்ப்போட தான் போய் பார்க்க போனேன். ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்னா இப்போ வரக்கூடிய காமெடி கமர்ஷியல் மூவிகளை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் எவ்வளவோ பெட்டர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய இடங்கள்ல அந்த காமெடி அப்படின்றது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதுலயும் குறிப்பா சந்தானத்தோட அந்த ஒன்லைனர்ஸ் அப்படின்றது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் தான். ஆனா இந்த படத்தை பொங்கல் வின்னரு, பிளாக் பஸ்டர் இப்படின்லாம் சொல்றாங்க. அப்ப தமிழ் சினிமா என்ன மாதிரியான ஒரு வறட்சியான நிலைமையில இருக்கு அப்படின்ற ஒரு சூழலை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரியான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். ஆக்சுவலா அந்த படத்தோட கதை அப்படின்றதெல்லாம் புதுமையாலாம் இல்லைங்க. 4 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க. அதுல ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றத உணர்றாங்க. அண்ட் ஒருத்தரோட பிரச்சனையும் எப்படி தீர்த்து வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கதை தான். விக்ரம் நடிப்புல வெளிவந்த தூள் படம் உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபே அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு மிகப்பெரிய கிங் மேக்கரா இருக்கக்கூடிய சோனு சூதை எப்படி ஒரு சாமானியனா இருக்கக்கூடிய விஷால் வீழ்த்துறாரு அப்படின்ற மாதிரியான கதைக்களம் தான். இதெல்லாம் நம்ம நிறைய படங்கள்ல அந்த பீரியட் ஆஃப் டைம்லேயே பார்த்திருப்போம். பட் இருந்தாலும் இந்த படத்துல அந்த காமெடி சீக்வன்சஸ் அப்படின்றது ஓரளவுக்கு ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுவும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சந்தானத்தோட ஒன்லைனர் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ். நிறைய அடல்ட் காமெடிகள் அப்படின்றது இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி மனோபாலா அண்ட் சந்தானம் வரக்கூடிய அந்த சீக்வன்ஸும் ஒரு மாதிரி நல்ல லாஃப் அவுட் லவுட் மூமெண்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது மகளிர் மட்டும் வர நாகேஷ் மாதிரியான ஒரு கேரக்டரை மனோபாலா பண்ணியிருப்பாரு. இதே மாதிரி ஒரு விஷயம் தான் ரீசெண்டா பிரபுதேவா ஜாலியோ ஜிம்கானால பண்ணியிருப்பாரு. பட் அது சகிக்கல அப்படின்னே சொல்லுவேன். பட் இந்த இதுல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி, செகண்ட் ஹாஃப்லயும் சரி, பெருசா போர் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகவே இல்லை. ஒரு மாதிரி நார்மலா நகர்ந்து போற ஒரு கதை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் பெண்களை ஆப்ஜெக்டிஃபை பண்ணி வரக்கூடிய சீக்வன்சஸா இருக்கட்டும், அதை சுத்தி நடக்கக்கூடிய சம்பவங்களா இருக்கட்டும், எனக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி மனோபாலா, மணிவண்ணன் இந்த மாதிரி நிறைய மறைந்த நடிகர்களை இதுல பாக்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. அதுக்கு ஒரு பாராட்டுகள் சொல்லலாம். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் காமெடி சீக்வன்சஸ் ஆங்காங்கே ஒர்க் அவுட் ஆன ஒரு கமர்ஷியல் மூவி தான் இது. பட் அதுக்காக நீங்க தியேட்டருக்கு போய் பாக்குற அளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த காமெடிகளை நீங்க ஆதித்யா சேனல்லையோ இல்ல சிரிப்புலியோ பார்த்துட்டு போயிடலாம். பொங்கல் வின்னர், பிளாக் பஸ்டர் இதெல்லாம் தேவையில்லாத ஹைப் தான். ஸோ அதெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க. ஓகேஷான ஒரு கமர்ஷியல் மூவி தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அடல்ட் காமெடிகள் அப்படின்றது இருக்கதான் செய்யுமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.